சென்னை ஏழுகிணறு பகுதியில் முதியவரை மாடு முட்டி தள்ளிய காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னையில் அவ்வப்போது கால்நடைகள் தாக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில இதுபோன்று கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அவர்கிட்ட முறையாக அவர்களை அவற்றை பராமரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் அங்கங்கே நடந்து வருகிறது. இந்த நிலையில ஏழுகிணறு நம்மாழ்வார் தெருவில் 85 வயது முதியவர் நரசிம்மன் காலையில் அவர் சாலையில் நடந்து சென்ற பொழுது சாலையில் திரிந்த மாடு ஒன்று அவரை முட்டியது. இந்த சம்பவம் அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலே பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஏழுகிணறு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் ஏழுகிணறு போலீசார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காயமடைந்த அந்த முதியவரினுடைய உறவினர்கள், அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். காயமடைந்த முதியவர் நரசிம்மன் தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் இதற்கு முன்பும் இதே போன்று பள்ளி சிறுமியை இது போன்ற மாடு தாக்கிய சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். வரதன் என்பவருக்கு சொந்தமான மாடு என்றும், இது போன்ற ஒரு 20க்கும் மேற்பட்ட மாடுகளை அவர் வளர்க்கிறார். அந்த பகுதியில் முறையாக அவற்றை கண்காணிக்காமல் தெருக்களில் அவற்றை விடுவதனால இது போன்று அங்கே நடந்து செல்பவர்களை தாக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து வருவதாக பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர்.